இந்த போண்டால நிறைய எண்ணெய் இருந்துச்சோ? இல்ல, என்ன டென்ஷன் இருந்தாலும் சாப்பிட்டுக்கணும். நாளைக்கு இந்த டைமுக்கு சாப்பாடு கிடைக்குமோ கிடைக்காதோ, இப்பயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா நாளைக்கு அந்த எனர்ஜியோடய ஓடலாம்ல. ஜனனி, ஆமா, நாளைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இவர் என்ன செய்வார்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இல்லக்கா. உங்களுக்கு அக்கா? இந்த கிட்னாப்பிங், சேசிங் இதெல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். நாளைக்கு என்ன நடக்குமோ பயமா இருக்கு. எல்லாம் நல்லபடியா நடக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு. ஏண்டி என்ன பேசும்போது என்ன பேசிக்கிருக்க? என்ன கேம் ஓவர்? கேம் தான் விளையாடிட்டு போன்ல கேம் விளையாடி அதுல ஜெயிச்சிட்டா. அதான் போதும், இந்த போன் எல்லாம் போதும். நான்சிங்காவே போயிட்டு இருக்கு. போய் வேற ஏதாவது விளையாடுங்க போங்க. ரன்னிங் அண்ட் சேசிங் விளையாடலாம். ஐயோ, நான் பெத்த மவளே, உனக்கும் அப்பனுக்கும் என்ன அரட்டி பார்க்கறதே வேலையா போயிட்டு இருக்கு. என்னால முடியல, எனக்கு டயர்ட் ஆகுது. அக்கா, இந்த போண்டா தின்னது ஒரு மாதிரி நெஞ்சு எரியுது. அதனால நெஞ்சு டீ குடிக்கிறேன். உங்களுக்கு வேணுமா? வேணாம். உனக்கு? இல்ல சரி, வேண்டாம். நான் போய் குடிச்சிட்டு வரேன். இதுங்களை ரூமுக்கு கூட்டு போங்க. சித்தி, இந்தாங்க உங்களோட பேக். நீங்க அங்கேயே வச்சுட்டு வந்துட்டீங்க. சரி, நீங்க ரூமுக்கு போங்க. வாங்க. வா. என்ன கேம் விளையாடுற? சொல்லு ஜனனி. சக்தி, எங்க இருக்க? நான் இங்க ஃப்ரெண்டு ஒருத்தரை பார்க்க வந்தேன். இனிமே தான் கோயிலுக்கு போகணும். சக்தி, நீ உடனே வா சக்தி, ப்ளீஸ். என்னாச்சு? கொஞ்சம் சீக்கிரம் வா, நம்ம உடனே வீட்டுக்கு போகணும். நீ கார்லயா போயிருக்க? இல்லையே, நான் ஃப்ரெண்டை காலையில பைக்கை கொண்டு வந்து மண்டபத்தில் விட சொல்லியிருந்தேன். பைக்ல தான் வந்திருக்கேன். இப்ப நீ பைக்லயே வா, நான் ஆப்போசிட்ல வந்து நிக்கிறேன். என்ன? குட்டியக்கா, நான் வந்துட்டே இருக்கேன். என்னன்னு சொல்லு. ஹலோ, சீக்கிரம் வா. சரி, வரேன். எங்கன்னு போற அந்த கிறுக்கி? எப்ப பார்த்தாலும் போனுதான். சரி, அதை விடுங்க. அத்தாச்சி, எப்படி இருக்கா என் மவன்? ராசா மாதிரி இருக்க. நல்லா இருக்கனா? ஜனனி, என்ன எங்க போற? சக்தி, சீக்கிரம் சீக்கிரமா வா. என்னாச்சு? சீக்கிரம் வீட்டுக்கு போ. எதுக்கு அவசரமா வீட்டுக்கு போக சொல்ற? அப்பத்தாக்கு ஏதாவதுமா? சக்தி, உங்க அண்ணா ஆளுங்களை வச்சு ஏதோ பிளான் பண்றாரு. சக்தி, முதல்ல ஆடிட்டர் கொண்டு வந்து வச்சாருல்ல. ஆளுங்கனா என்ன ஆளுங்க? இப்போ வேற ஏதோ ஒரு கும்பல் அப்பத்தா ரூமுக்குள்ள போறாங்க. கேமரா வேற ஹேங் ஆயிடுச்சு. அங்க என்ன நடக்குதுன்னே தெரியல.
ஓகே. இது இவங்க சாப்பிட்ற டேப்லெட்ஸ். ஓகே. என்ன சொல்ற? யாராச்சும் தெரிஞ்சவங்களா? தெரியல சக்தி, ஆனா ஏதோ பெருசா பிளான் பண்றாங்க. அவங்க அப்பதாவ ஏதாவது பண்ணிடுவாங்களோ? சரி, அந்த நர்ஸுக்கு கால் பண்ணு. சக்தி போன் எடுக்கல. மூர்த்தி என்னன்னு கால் பண்ணு. சக்தி, ஷீஸ் ஆல் ரைட். நார்மலா தான் இருக்காங்க. சரி, நான் வந்துடுறேன். இந்த வரேன். சக்தி, என்னாச்சு? எல்லா இடத்துலயும் பார்த்துட்டேன் ஜனனி, யாரையுமே காணோம். சக்தி, இங்க பாரு. இங்க இங்க சக்தி, ஏதோ நடந்திருக்கு சக்தி. உங்க அண்ணன் ஆளுங்க அப்பதாவோட கைரேகை எடுத்துட்டு போயிருக்காங்க. அதை வச்சு ஏதோ செய்ய போறாங்க. அந்த கதிர்வேலை நம்மள வரக்கூடாதுன்னு சொன்னப்போ உங்க அண்ணன் எல்லாரும் வரணும்னு சொன்னதுக்கு காரணம் இதுதான். நல்ல டைம் பார்த்து எடுத்திருக்காங்க.
ஆடிட்டர் கைரேகை எடுத்துட்டு உங்க அண்ணனை பார்க்க தான் போயிருப்பாரு. ஏமா உங்களை நம்பி தானே விட்டுட்டு போறோம். எங்க அண்ணி தான் அவ்வளவு தூரம் சொன்னாங்கல்ல, எங்க தான் போறீங்க? சார், என் பொண்ணு ரோட் கிராஸ் பண்ணும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு ஃபோன் வந்துச்சு சார். அதான் என்ன பண்ணுறதுனே புரியல சார். என் அக்காவை வர சொன்னேன், அவள் வரல. பசங்க தனியாக இருந்தாங்க வீட்டில். அதான் இங்கே வேலை செய்கிறவங்கள்ட்ட சொல்லிட்டு போனேன் சார். அங்கே போனதுக்கப்புறம் தான் அது ராங் நம்பர்லேருந்து வந்த கால்னு தெரிஞ்சுது சார். என் பொண்ணு நல்லா இருக்கா சார். பார்த்துட்டு உடனே கிளம்பி ஓடி வந்துட்டேன். சாரி சார். குழந்தைக்கு ஆக்சிடென்ட் சொன்ன உடனே பதறிட்டேன் சார். சக்தி, ஏதோ பிளான் பண்ணி தான் கால் பண்ணிருக்காங்க. ஏமா உங்களுக்கு ஃபோன் வந்தா எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக வேண்டாமா? நீங்கள் கல்யாணத்தில் இருப்பீங்க, உங்களை தொந்தரவு பண்ண வேணாம் தான் சார் சொல்லலை. மேடம் சொன்ன மாதிரி ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டுட்டு அவங்களுக்கு தேவையானதை செஞ்சுட்டு தான் சார் போனேன். சாரி மேடம், இனிமே போக மாட்டேன் மேடம். என்னத்த சாரி? இங்க என்ன சக்தி, நடந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? சக்தி விடு சக்தி, சண்டை வேண்டாம். இனிமே ஒரு செகண்ட் கூட இவங்களை தனியா விட்டுட்டு போக கூடாது. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கால் பண்ணுங்க. சக்தி வா. மூர்த்தின எங்க போனீங்க நீங்க? இபி ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்தது தம்பி. பில்லு கட்டலை, உடனே வாங்க. வந்து பில்லு கட்டலைன்னா லைனை கட் பண்ணிடுவேன்னு சொன்னாங்க. அப்போ தான் நல்லா மூச்சு விட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. சரி, போயிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடலான்னு போனேன். இது பில்லு கட்டலையா? இல்லை சார், அது ராங் நம்பர் போல இருக்கு. நான் போய் கேட்டதுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி கூப்பிடலன்னு சொல்லிட்டாங்க. சரி, எங்கே போகிறதா இருந்தால் இனிமேல் எனக்கு கால் பண்ணிட்டு போங்க. சரிங்க சார். ம், போங்க. %40 சொத்து நம்ம கண்ட்ரோலுக்கு வந்தாச்சு. இனிமேல் அந்த பட்டமாளே நினைச்சாலும் இல்லைன்னு சொல்ல முடியாது. கைரேகை வாங்கினது ரொம்ப நல்லதாக போச்சு. இனிமே இந்த சொத்துக்கு யாரும் உரிமை கொண்டாட முடியாது. சார், நீங்கள் என்ன விளையாடுறீங்களா? படிச்சு வராச்சுன்னு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். உங்கள் வீட்டில் கால் வந்துச்சு கை வந்துச்சுன்னு ஏதோ கதை விட்டுட்டு இருக்கியே. உங்களுக்கு யார் சார் ஃபோன் பண்ணா? நீங்கள் வரலன்னா மாப்பிள்ளை தாலி கட்ட மாட்டாருன்னு ஃபோன் பண்ணி அழுதாங்களா? சார் பதில் சொல்லுங்கள் சார், முடிக்காதீங்க சார். சார், இது என் வேலையே இல்லை சார். கடுப்பாயிருங்க சார். நான் அப்புறம் என் வேலை இல்லைனா அப்புறம் எதுக்கு சார் ஐடியா கொடுத்தீங்க? நீங்கள் வீட்டில் ஆடிட்டர் வேலையை பார்த்து பீஸை வாங்கிட்டு போயிருக்க வேண்டியதானே? கைரேகை எடுக்கலாம், சொத்தை அனுபவிக்கலாம்னு ஐடியா கொடுத்துட்டு இப்போ வந்து என் வேலை இல்லைன்னு பொறுப்பில்லாமல் பேசிட்டு இருக்கீங்க. சார், ஃபோன் வந்துச்சு சார். சார், திருப்பி அதே சொல்லிட்டு இருக்காதே சார். என்ன ஃபோன் வந்துச்சு? உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா எங்கள் ஃபோனில் தானே பேசுவோம். அடுத்த நம்பர்லேருந்து நாங்கள் ஏன் பேச போகிறோம்? அப்படியே இருந்தாலும் என் தம்பி வாய்ஸுக்கும் மற்ற வாய்ஸுக்கும் வித்தியாசம் தெரியாதா உங்களுக்கு? தெரியல சார். அட சார், தெரியலங்கிறது ஒரு பதிலா சார்? என்ன மூலம் சார் உங்களுக்கு? ஒரு அவசரம்னா என்ன அவசரம்னு கேட்க மாட்டீங்களா? இப்படி தான் சார் படிச்சு விட்டு ஒரு வேலையை கொடுத்தோம்னா இப்படி தான் சொதப்புவீங்க. என்னண்ணே, கைரேகை எடுத்துட்டாரா? ஆமாம், கெடுத்துட்டாரு. கைரேகை எடுக்கல, ஒரு மண் எடுக்கல. கேட்டா நீ ஃபோன் பண்ணி பேசுறேன்னு கதை வளர்ந்துட்டு இருக்காரு. என்னது? நான் பேசுனேனா? என்ன சார், எடுக்கலையா? தம்பி, நீங்களும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காதீங்க ப்ளீஸ். சார், நான் வேணா இப்போ போய் எடுத்துட்டு வந்துடுவோம். சார் சும்மா இருங்க சார். இப்போ போய் எடுக்க போறீங்களா? நல்ல வாய்ப்பை கோட்டை விட்டு என்ன பேசுறீங்க? உங்களுக்கு நேர்மையான ஆளு, பெர்ஃபெக்ட்டான ஆளுன்னு போய் சொல்லிட்டு பண்றதெல்லாம் ஃபுல் அயோக்கியத்தனம். மண்டபத்துக்கு எல்லாரும் வந்தே தீரணும்னு சொல்லிட்டு அங்க தனியா இருக்கிற அப்பத்தா கிட்ட திருட்டுத்தனமா கைரேகை எடுத்திருக்கீங்களா? அப்படின்னு யார் சொன்னா? ரொம்ப டிராமா பண்ணாதீங்க. அதுக்காக தானே இந்த ஆடிட்டரை வீட்டுக்கு அனுப்பி கணக்கு பாக்குற மாதிரி நடிக்க வச்சீங்க. எல்லாரும் சேர்ந்து தானே பண்ணீங்க. ஏய், திருப்பி அதே சொல்லிட்டு இருக்காதம்மா. கைரேகை எடுக்கல, கால் ரேகை எடுக்கல. போய். ஏய், என்ன போய்? சக்தியே ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்காடா. வேண்டாம், இதோட நிப்பாட்டிக்கிற சொல்லு. வீட்டில் பண்ணது பார்த்தா இப்போ வெளியே வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கா. நான் கடுப்பானேன்னு வையே, அப்புறம் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. மரியாதையை அவளை கூட்டு போயிரு.
ஜனனி இல்ல நான் சொல்றது இல்ல சக்தி, நான் நம்ப மாட்டேன். உண்மையை சொல்லுங்க. அப்பதா கைரேகை எடுத்து என்ன பண்ணீங்க? ஏ ஜனனி, எதுக்கு இங்க தேவையில்லாததெல்லாம் பேசி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? எதுக்கு அவர் அப்பதாவோட கைரேகை எடுக்கணும்? அத உங்களுக்கு சாதகமா யூஸ் பண்றதுக்காக. ஏய் இந்தாரு, அப்பதா தான் எல்லாரும் முன்னாடி இந்த சொத்தை எழுதி கொடுத்துட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு அப்பதாவோட கைரேகை நாங்க திருட்டுத்தனமா எடுக்கணும்? அதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னு அது உங்க அண்ணனுக்கே நல்லா தெரியும். அதுக்கு தான் ஆளுங்களை அனுப்பி வச்சிருக்காரு. ஏய், இப்ப நீ சொல்ற மாதிரி அண்ணன் போய் திருட்டுத்தனமா கைரேகை எடுத்திருந்தா கூட அது எப்படி உனக்கு தெரியும்? நான் போய் அப்பத்தாவை பார்த்துட்டு வரேன். நீ எதுக்கு போன அப்பதாவை பார்க்க? உன்னை தான் ரூம்குள்ள போக கூடாதுன்னு சொல்றீங்கல்ல, ஏன் போன? அப்படியே யாருக்கும் தெரியாம அப்பதாட்ட போய் கைரேகை எடுத்து சொத்தை அமுக்கலான்னு பிளான் பண்ணியா? மிஸ்டர் குணசேகரன், ஏய் இருடா, பேரை சொன்னேன்னு வையே பிச்சு போடுவேன். அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. அப்பதான் தான் சொத்தை எனக்கு எழுதி கொடுத்துருச்சுல, நான் ஏன் போய் திருட்டுத்தனமா கைரேகை எடுக்கணும்? இங்க பாரு சக்தி, சொத்தை புடுங்கலான்னு பிளான் பண்ணி வைங்க, வெறியாட்டம் ஆடி வேண்டா. மொத்த சொத்தையும் அப்பதான் எனக்கு எழுதி கொடுத்துருக்கு. இதுல ஏதாவது கோல்மால் பண்ணணும்னு நினைச்சிய மண்ணோட மண்ணா போயிருவிய. அவ்வளவுதான் சொல்லுவேன். என்ன பண்ணுவீங்க நீங்க? கைரேகை என்னாச்சு? கல்யாணம் நடக்கிற நேரத்துல இப்படி சண்டை போடுறீங்க? சொல்லி வைமா. நான் சொல்றேன். ஏய், வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். வாடி இங்க. நான் சொல்றேன். போட்டு உள்ள வச்சு அந்த வாயாடிய என்ன பேச்சு பேசுறா? என்னப்பா, என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியாதாக்கா? பின்னாடி நின்று பார்த்துட்டு தானே இருந்தியே, ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறியே. எனக்கு ஏதாவது பிரச்சனைனா உங்களுக்கு சந்தோஷம் தானே? ஊர் 2 வட்டா கூத்தாடி கொண்டாட்டங்கிற மாதிரி. போங்க மாமா, ஆனா போங்க மாமா, போய் வேலை பாருங்க மாமா, போங்க மாமா. சத்தம் கேட்டுறப்படாது. நீங்க என்ன சார் அப்படியே நிக்கிறியே பல எம்ஜிஆர் படத்து வில்லை மாதிரி சூட் கேஸ் கையில் வச்சுக்கிட்டு? போங்க சார், கீழே பந்தி நடக்குது சார், போய் சாப்பிடுங்க சார். போங்க சார், போங்க சார், போய் சாப்பிடுங்க. அந்த சூட் கேஸ்குள்ள அப்படி என்னதான் வச்சிருப்பீங்கன்னு தெரியல. ஒரு நாளைக்கு திறந்து பார்க்கணும் உள்ள என்ன இருக்குன்னு. என்ன நடக்குதுங்க? வெளியே ரூமை விட்டு வெளியே வந்தான்னு வைமா, தொலைச்சிருவேன். அவ்வளவுதான் மரியாதை. விடுங்க அத்தை. என்னடி, என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன பண்ற நீ? நீ என்னமோ கைரேகைங்கிற, அவன் இல்லைங்கிறான். என்ன கைரேகை அது? யார் எடுத்தா? எனக்கு ஒண்ணுமே விளங்கலையே. மா, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. என்னப்பா ஒண்ணும் இல்லைங்கிற? ஏற்கனவே அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. நம்மள அதே கண்ணோட்டத்துல தான் பாக்குறான். இவ வேற பிரச்சனை மேல பிரச்சனை இழுத்துக்கிட்டே இருக்கா. இத பாருடி சனனி, உன்னை நம்பிதான் நாங்க எல்லாரும் பின்னாடி வந்துகிட்டு இருக்கோம். நட்டாத்துல விட்டுறாத தாயி, என் மக வாழ்க்கை கரை சேர்த்து விடு, உனக்கு புண்ணியமா போயிடும். ஏமா மா, எல்லாம் நல்லபடியா நடக்குமா? நீ எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகிட்டு இருக்க? நீ போய் ரெஸ்ட் எடு, நாங்க பாத்துக்கிறோம். தர்ஷினி, அப்பதான் அவ கூட்டு போ, உள்ள கூட்டு போ. மா, நீ டென்ஷன் ஆகாம போய் உட்காருமா. போமா, நாங்க பாத்துக்கிறோம். என்னமோ போமா, பண்ணுங்கப்பா. பாத்து கூட்டு போமா. ஜனனி, இவர் தான் கேம் ஆடுறாருன்னு நல்லா தெரிஞ்சு போச்சுல. இதுக்கு மேல ஆர்கியூ பண்ணி நம்மளால ஜெயிக்க முடியாது. இப்போ நம்ம கேள்வி கேட்டா நம்ம கேமரா வச்சிருக்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவர் என்னென்ன செய்யறாரு நம்மளால தெரிஞ்சுக்க முடியாம போயிடும். இனிமே என்ன பிளான் சக்தி? ஆல்ரெடி கைரேகை எடுத்துட்டாங்க. அதை வச்சு அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. என்ன பண்றதா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பண்ணுவார் ஜனனி. இதுலயே அவருக்கு பெரிய அடி விழுக போகுது. அதுல இருந்து மீண்டு வர்றதுக்குள்ள நாம சுதாரிச்சு என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்வோம். இப்போ நீ கொஞ்சம் அமைதியா இரு. எப்படி சக்தி அமைதியா இருக்க முடியும்? ஜனனி, இவ்வளவு நேரம் பொறுத்திருந்து போயிட்டோம்ல. நாளைக்கு கல்யாணம் நல்லபடியா முடியட்டும், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பாத்துக்கலாம். ப்ளீஸ் ப்ளீஸ். அது இல்லக்கா, அதுக்குள்ள ஏதாச்சும் நடந்துருச்சுன்னா? அதுக்குள்ள என்ன ஜனனி ஆகும்? கொஞ்சம் பொறுமையா இரு, காலையில எல்லாத்தையும் பாத்துக்கலாம். ஐயோ, அப்பதாவோட கைரேகை எடுத்திருக்காங்க. அதை வச்சு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அவங்க பட்ட கஷ்டம் எல்லாம் வேஸ்டா போயிடும். கல்யாணம் முடியற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இரு, நம்ம பாத்துக்கலாம். சக்தி,